ஹாய், நம்ம சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வழக்கம் போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னென்னா, பொதுவாக எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், ஹையர் கான்ஷியஸ் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் விழிப்புணர்வு, எல்லாமே ஒரே மீனிங் தான். இதை எப்படி வளர்த்துக்கிறது? இதை வளர்த்துக்கிறதுனால நம்ம ஸ்பிரிச்சுவலி ஒரு பெரிய ஆளாயிட முடியுமா? அஷ்டமா சித்திகளுமே நமக்கு தெரிஞ்சிருமா? இதை வச்சுட்டு நம்ம மாயாஜாலெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே மேஜிக் பண்ணலாமா? நினச்சதெல்லாம் அப்படியே டக்குன்னு கையில் வந்துருமா? அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் இந்த வீடியோவை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஸோ அப்போ கான்ஷியஸ் லெவலில் நம்ம வளர்த்துக்கிறதுனால இன் ரியல் லைஃப்பில் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். அது நமக்கு அவ்வளோ தூரம் முக்கியமாக அந்த கான்ஷியஸ் லெவல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 பாட்டு கேட்குற மாதிரி இந்த வீடியோவை போட்டு விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். வீடியோவும் பார்த்துடலாம், வேலையும் ஆயிரும். ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரெண்டையுமே பேரலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற டைமில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம யூஸ் பண்ணுற உபயோகிக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சும்மா நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு, அறிவு இருந்தால் இதை போய் அவன் பண்ணுவானா, அறிவு கட்டவன், கூரே இல்லை அவனுக்கு, கூறு கட்டவன், அப்படி இப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா. இந்த அறிவுங்கிறது யாருக்கு தேவைப்படும்னா, நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு, நார்மலான ஒரு லைஃப் வாழ்கிறவங்களுக்கு அறிவு தேவை. அந்த அறிவை வச்சு அவங்க எப்படி வாழ முடியுமோ, ஒரு சேமிச்சுக்கலாம், சேவிங்ஸ் பண்ணி வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சருக்காக அவங்க எதாவது பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நெருப்பில் கை வச்சா சுடுன்னு தெரியறதா இருக்கட்டும், ஒரு டேஞ்சரை புரிஞ்சுக்கிறது, அப்புறமா ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது, நெகட்டிவுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய ஒரு சென்சஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்க நினச்சாங்க அப்படின்னா வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொல்கிற பாருங்க, வெறுமனே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் டு த கோர் ஸ்பிரிச்சுவலுக்கும் நீங்கள் போக வேண்டாம். ரெண்டையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம். மேபி இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதையும் இதையும் பண்ணுங்க. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம அந்த காம்பினேஷனாக பண்ணும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்னு நான் சொல்கிறேன். வெறுமனே ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கிறது இந்த காலத்துக்கு உதவாது. வெறுமனே லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் அதை பண்ணி இதை பண்ணி எழுதி அதை அதுவும் சரி வராது. ஸோ எந்த நேரத்தில் எந்த ஒரு முகத்தை நம்ம காட்டணுமோ அந்த முகத்தை காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம பழகணும். அந்த பழகணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டையுமே பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். அதோட பெர்சன்டேஜஸ் எல்லாம் உங்களோட அப் டு யூ தான். பட் இப்படி ஒரு 2 காம்பினேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பை ஃபர்தராக லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்ட்ரோவில், அவேர்னஸ் வளர்த்துக்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமானு கேட்டிங்கன்னா, யாருக்கு முக்கியம் யாருக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு அவேர்னஸ்லாம் வளர்த்துக்கணுன்ற எண்ணமே இருக்காது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி தான் இன்றைக்கி நம்ம 90% பேர் இருக்கும். ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு வகையில் மாற்றணும். அதுக்கு மாற்றுறதுக்கு எப்படி நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ் போகிறதா இருக்கட்டும், நிறைய யோகாஸ் அட்டன் பண்ணுறது, அப்புறம் நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது, அந்த கிளாஸஸ் எல்லாம் போய்ட்டு அட்டன் பண்ணி அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்ட்டு இவ்வளோ மெனக்கெடல்களும் யார் பண்ணுவாங்கன்னா ரொம்ப கம்மி % பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் திங்கர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் கிடையாது, அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதான். அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸே கிடையாதுன்னா கண்டிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க 2 குரூப்பில் நம்ம ஒன்றா சேர்த்திடலாம். இந்த ஒரு குரூப்புக்கு மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ப்ராப்ளம்ஸ்னு நான் சொல்கிறேன். மற்றபடி சிச்சுவேஷன்ஸ் ஆப்போசிட்டாக நமக்கு நிறையா நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு 10th சிலபஸும் யூபிஎஸ்சியோட சிலபஸும் அப்படிங்கும்போது அந்த வேரி ஆகுது இல்லையா டிஃப்ரென்ஸு. ஸோ இவங்க ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த வாழ்க்கை கட்டமைப்பு சூழ்நிலைகள் பிரபஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கும். நார்மலாக ஒரு 10th பாஸ் ஆனால் போதும், 12th பாஸ் ஆனால் போதும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதுங்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகமாக வரும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவேர்னஸ் யார் வளர்த்துக்க முடியும்னா
இந்த ஈர்ப்பு விதி, ஆன்மீகம் இந்த ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதிகமான ஒரு அவேர்னஸை வளர்த்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அங்கே நம்ம ஃபெட்டப் ஆகக்கூடாது. இந்த அவேர்னஸ்ங்கிறது அப்படி தான் என்னங்க, அதை வச்சுட்டு என்னங்க நம்ம வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லைன்னா கண்டிப்பாக வாழவே முடியாதுங்க. சிலவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பக்தியாக இருக்கணும்னு கிடையாது, ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. அவங்களோட இயல்பே அப்படி இருக்கும். அந்த அவேர்னஸ் வளர்த்துக்கிறதுங்கிறத இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருது வீட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு சேஞ்ச் நம்ம வெளியே கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் ஒரு சுச்சுவேஷனை ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தகுதிகள், அந்த ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான தகுதிகள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும்ல. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, இன்ஃபேக்ட் அடிக்க போவாங்க, அடிப்பாங்க, கை கலப்பாகும், அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத வார்த்தைகள் விடுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணியும் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க. இப்போ என்ன இதான பிரச்சனை, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏன் இப்படி நடக்குது, இவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு உட்காந்து அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா? யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் அந்தந்த சூழ்நிலையில் யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டால் கண்டிப்பாக இதோட விளைவு வந்து வேறு மாதிரி நெகட்டிவாக தான் போகும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ரொம்ப கிளியராக ஒரு இந்த நார்மல் ஒரு நேக்கடையில் பார்க்காம அதுதான் அந்த ஞானக்கண்ணில் இப்போ இதை பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வர விளைவு என்ன அப்படின்னு யோசிக்கிறது தாங்க அவேர்னஸ். இப்போ நான் அவேர்னஸை எப்படி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட எல்லா பேட் சுச்சுவேஷன்லையுமே எனக்கு அவேர்னஸை சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம் சொல்லலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோவம் தான். என் கோவம் தான் எனக்கு வந்து இப்போ அந்த அவேர்னஸை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா, கோவத்தில் வந்து வார்த்தை விட்டுருவாங்க, கோவத்தில் பேசுகிற வார்த்தைக்கு வந்து அது மதிப்பே இல்லை, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு பல வருஷம் பேசாமல் இருக்கணுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறோம். இன்ஃபேக்ட் எனக்கு ரஜினி அவர் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் இல்லையா, கோவத்துக்கு உண்டான ஆயுள் கம்மியான கோவத்தில் விடுற வார்த்தைக்கு உண்டான ஆயுள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டான வார்த்தைங்க. அதனால தான் நம்ம வந்து வார்த்தை விடும்போது கவனமாக விடணும். நம்ம டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவோம், ஆனால் அது ஹர்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம ஒரு தடவை சொல்லியிருப்போம், அவங்களுக்கு அது 1000 வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும் காதில். ஒரு கட்டத்தில் என்னடா நானே ஒரு தடவை தான் சொன்னேன், நீ என்னடா இத்தனை தடவை சொல்கிற அப்படின்னா நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு இமோஷனலி வீக்காக இருக்கும். அதனால தான் அந்த கோவம் அப்படிங்கிற அந்த பேஸை வச்சு தான் நான் அவேர்னஸ் வளர்த்துக்கிட்டேன். நார்மலாக எல்லாரும் என்ன சொல்கிறோம், கோவமாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும்பாங்க இல்லையா? ஆனால் அப்படி யாராவது இருப்போமான்னு கேட்டால் 0% தான் இருப்பாங்க. ஏன்னா கோவம்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டக் ஆகிடும். நம்மளோட எமோஷன் அத்தனையும் வெளியே கொட்டணும், சண்டை வரணும், வாயில் என்ன வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பேசிட்டு அப்புறமா லேட்டர் ரியலைஸ் பண்ணுவோம், இப்படிலாம் நம்ம வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கோவங்கிறத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதை எப்படி சப்சைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்போ எனக்கு கோவம் மற்ற நேரத்தில் நான் அவேர்னஸாக இருக்கேனோ இல்லையோ, கோவம் இல்லை ஒரு சண்டை ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் ரொம்ப அவேர்னஸ் ஆகிடுவேன், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் கோவமாக இருந்து வெளியே பேசுகிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்னெல்லாம் வார்த்தை சொன்னேங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஞாபகம் இருக்க ஆரம்பிச்சிடும், மறக்க மாட்டேன். நார்மலாக நம்ம ஜாலியாக பேசும்போது வார்த்தை மறந்துடும், ஆனால் நான் கோவமாக இருந்தேன்னா ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுவேன். இந்த வார்த்தையை தான் பேசணும், அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும், அவங்களுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். என்னோட கோவம் வந்து இப்படி தான் இருக்கும், கோவம் தான் அது. ஆனால் வந்து கத்தி சண்டை போட்டு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கான்ஷியஸாக நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம். நாளைக்கு வந்து அவங்க நீ இந்த வார்த்தை சொன்னல அப்படின்னு நம்மளை கேட்டால் நான் இதை சொல்லவே இல்லை, நான் இதுதான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கும்பொழுது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம அந்த அளவுக்கு மைண்டை காமாக வச்சுட்டு கோவப்படணும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? மைண்டை காமாக வச்சுட்டு கோவப்படுறதுங்கிற விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் அவேர்னஸை வளர்த்துக்கலாம். எனக்கு கோவங்கிறனால நான் கோவம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஆனால் ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஒரு எமோஷனல் அழுகையாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு ஏக்கமாக இருக்கலாம், நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் எதில் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம அவேர்னஸை வளர்த்துக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாதான் இங்கே பிரச்சனையே வருங்க. இல்லைங்க நான் நார்மலாகவே வாழ்ந்து செத்து போயிடுறேங்க, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க நாட்டில். மாமியார் மாமனார் பிரச்சனை இருக்குது, அம்மா அப்பா, அப்புறம் வந்து அப்பா பையன், அம்மா பொண்ணு, இப்படி நிறையா, அப்புறம் சொத்து தகராறு, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இருக்கட்டும், ஏன்னா இந்த பூமி வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இல்லாமல் பேலன்ஸாக இருக்கணும்னா அந்த மாதிரியும் மக்கள் இருக்கணும். அதுக்கு ஈக்குவலான நம்ம கொஞ்சம் வந்துட்டு அந்த அவேர்னஸை வளர்த்துக்கிற இந்த சைடு மக்களும் கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாங்க. நமக்கு வந்து இருக்க இந்த ஒரு லைஃப்பை நான் எப்போவுமே ரெகுலராக சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் தான் பிறந்திருக்கோம். அந்த எங்கெல்லாம் நமக்கு கோபம் வருது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம ஏமாற்றப்படுறோம், யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம யாரையெல்லாம் ஏமாத்துறோம், நம்ம ஏன் ஒரு விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெளியில்
மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கோ இல்லை மற்றவங்க கிட்ட நீங்கள் மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கோலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? நமக்கு வந்து இது வந்து ஒரு 40, 50, 40 கூட ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வயசாக இதெல்லாம் ஒரு வயசு இல்லை, ரொம்ப சின்ன வயசு தானே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ 50 வயசு 60 வயசுல கற்றுக்கிறதெல்லாம் நீங்கள் 20, 22 வயசுலேயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் விபாசனா போயிருந்தப்போ ஒரு அந்த 10th டே தான் பேசணும் எல்லாருமே எல்லாத்து கூடயும். அந்த 10th டே லஞ்ச் டைமில் தான் பேச விட்டாங்க. அப்போ என் பக்கத்தில் இருந்த பொண்ணு வந்து உங்களுக்கு என்ன ஏஜ்னு கேட்குறாங்க. நான் ஏஜ் சொல்கிறேன். உங்களை பார்த்தா அந்த மாதிரி ஏஜே தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள ஏஜ் கேட்குறேன். அவங்க வந்து ஒரு 22 சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ரியலைசேஷன் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது. இப்போ எனக்கு 22 ஆகுது, இப்போவே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு 35 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது. அப்படிங்கும்பொழுது அந்த ஏஜ் கேப் பார்த்தீங்களா, ஒரு டிகேட். அப்படி ஒரு அவேர்னஸ் வந்து இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது மண்டைக்குள்ளே. நம்ம இந்த 90s கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விவரமாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன் அது தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த செட் அப்படிதான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்க பொண்ணுங்களாம், இப்போ இருக்க பசங்க எல்லாமே அந்த ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் அவங்கள சரியான இடத்துல விட்டோம் அப்படின்னா நல்லா அவங்க ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும், நல்ல ஒரு சொசைட்டியை வந்து பில்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களாம் யாராவது இருக்காங்க, ஒரு கோவப்பட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு வார்த்தை விட்டுலாம் இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அவங்கள மாற்றுங்கன்னு சொல்லலை, புரிய வைங்க. இது கூட ஒரு வகையான ஹெல்ப் தான். நம்ம பணம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு என்ன பண்ணுறதே தெரியாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாமல் இருக்காங்கன்னா நம்மளோட சொல்கிற ஒரு 2 வார்த்தை அவங்கள மாற்றுச்சுனாலுமே அதுவுமே மிகப்பெரிய ஹெல்ப் தான். ஸோ அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த வளர்த்துக்கோங்க. காலையிலேருந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நார்மலாகவே இருங்க. கோவம் வருதா கோவப்படுங்க, திட்டுறீங்களா திட்டுங்க. ஆனால் இதுக்கு நம்ம கோவப்பட்டது நியாயமா, இது இந்த கோபத்தினால என்ன நடக்க போகுது, ஏதாவது இதில் மாறப்போதா, அப்புறம் இந்த கோபம் வந்து இப்படியே கண்டினியூஸ்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இப்போ அவங்களுக்கு ஏதாவது புரிய போதா, அது புரிஞ்சு இந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு நான் கோவப்பட்டது எதுவும் மாற்றி நாளைக்கு வேற மாதிரி நடக்க போதா, அப்படி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணுங்க. நீங்கள் கேட்க கேட்க தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ்ங்கிற விஷயமே வளரும். இல்லைன்னா அவேர்னஸ்ங்கிறது வளராது, காலம் போயிடும். அப்புறமா நம்ம லைஃப் வந்து ஒரு அழகான லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், அவேர்னஸை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதை நினச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ இந்த செகண்ட்லேருந்து அவேர்னஸ் வளர்த்துக்கிறத ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.